அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் சேஎன் வகையில் டே 29க்கான டிஸ்கஷன் வீடியோ பார்க்கலாம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்களேன். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வச்சுருக்காங்க, எக்ஸின் மதிப்பை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இதில் என்ன பண்ணுறாங்கன்னா, இதை ரெண்டையும் பெருக்குங்க. ஒம்பிட்டுனாங்க என்ன வரும்? 36. அதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்த ஆன்சர் என்ன வரும்? 6ன்னு வரும். சரிங்களா? அதே மாதிரி இங்கே 3 × 27 என்ன வரும்னா 81. அதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தா ஆன்சரு 9ன்னு வரும். சரிங்களா? இப்போ இங்கே இது ரெண்டையும் பெருக்கணும். 2 × x, அதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தா ஆன்சரு 10. அப்போ உள்ள என்ன இருந்திருக்கணும்னா 100 இருந்திருக்கணும். சரிங்களா? அப்போ எக்ஸோட வேல்யூ வந்து என்ன வரும்னா 50ன்னு வரும். சரிங்களா? சி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். எக்ஸ் இடத்துல 50 இருந்தால் தான் இது ரெண்டையும் பெருக்கும் போது 100 வரும். 100க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தா ஆன்சரு 10ன்னு வரும். சரிங்களா? அடுத்து செகண்ட் கொஸ்டின் பாருங்களேன். ஒரு மீன் தொட்டியானது என்ற அளவுகளை உடையது, எத்தனை லிட்டர் தண்ணீர் கொள்ளும்? அப்ப நம்ம வந்து என்ன பண்ணணும்னா கனசெவகத்தின் கன அளவை கண்டுபிடிக்கணும். சரிங்களா? வால்யூம் ஆஃப் கியூபாய்டு. அப்போ ஃபார்ம்ல என்ன வரும்னா L × B × H. அப்போ 4 × 2 × 3 4 2 8 8 3 24 மீட்டர் கியூப். ஆனா நமக்கு எதுல கேக்குறாங்கன்னா லிட்டர்ல கேக்குறாங்க. சரிங்களா? அப்போ 1 லிட்டர் 1 மீட்டர் கியூப் ஈக்குவல் டு 1000 லிட்டர் அப்படின்னு சொல்லி வரும். நமக்கு 24 மீட்டர் கியூப் இருக்கா? அப்ப 24 போட்டு ஒரு 3 0 போட்டுருங்க. 24,000 லிட்டர்னு வரும். சரிங்களா? ஏ ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டா இருக்கும். ஓகேவா? அடுத்து 3வது சம் பாருங்க. சதுரத்தின் பரப்பளவும் வட்டத்தின் பரப்பளவும் சமம். சரிங்களா? சதுரத்தின் பரப்பு ஈக்குவல் டு வட்டத்தின் பரப்பு. வட்டத்தோட ஆரம் வந்து 14 சென்டிமீட்டர் எனில் சதுரத்தின் பக்கத்தின் அளவு தோராய அளவு. அப்போ பாயிண்ட்ல வரப்போது அதை வந்து நம்ம அப்ராக்சிமேஷன் பண்ணணும். சரிங்களா? சதுரத்தோட பரப்பு ஃபார்ம்ல என்ன வரும்? A² ஈக்குவல் டு வட்டத்தோட பரப்பு ஃபார்ம்ல πr². சரிங்களா? அப்போ 22/7 × 14 × 14 1 இங்க 2 14 44 × 14 4 16 மிச்சம் 1 16 17 4 4 6 1 6 616ன்னு வரும். சரிங்களா? அப்போ A² ஈக்குவல் டு 616. ஏ வந்து என்ன வரும்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 616ன்னு வரும். சரிங்களா? அப்போ இது வந்து என்ன வரும் அப்படின்னா 23 25 24 25 25 ஸ்கொயர் பண்ணா 625, 24 ஸ்கொயர் பண்ணா 576ன்னு வரும். கரெக்டா? அப்ப இந்த ரெண்டுக்கு நடுவுல தான் இந்த 616ன்னு இருக்க போகுது. சரிங்களா? அப்ப இது வந்து என்ன வரும் அப்படின்னா 24 பாயிண்ட் சம்திங்னு போகும். சரிங்களா? அப்ப இதை ரவுண்ட் ஆஃப் பண்ணி என்ன எடுத்திருப்பாங்க அப்படின்னா 25 அப்படின்ற மாதிரி எடுத்திருக்காங்க. சரிங்களா? பி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டா இருக்கும். ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிச்சு பாருங்க. 2 2 பிரிப்போம் கடைசியில இருந்து. இங்க என்ன நம்பர் போடலாம்? 2 போடலாம். 2 4. சரிங்களா? அடுத்து 2 216. இதை வந்து 2ஆல பெருக்கும். பெருக்குனா என்ன வரும்னா 4. திருப்பி ஒரு 4 தடவை போடுங்க. 5 தடவை போட்டால் எக்ஸஸாக போயிடும். சரிங்களா? 16 மிச்சம் 1 16 17. சரிங்களா? 176ன்னு வரும். சரிங்களா? இப்போ இதை கழிச்சிங்கன்னா 0 40ன்னு வரும். கரெக்டா? அடுத்து புள்ளி வச்சுக்கிட்டு இங்க ஒரு 2 0 புள்ளி வச்சாலே இங்க 2 0 சேர்க்கணும். ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கும் போது. சரிங்களா? இதை 2ஆல பெருக்குங்க. பெருக்குனா என்ன வரும்னா 48. எத்தனை தடவை போடலாம்னா ஒரு 8 தடவை போட்டுப்பாங்க. 8 8 64 மிச்சம் 6 8 8 64 70 மிச்சம் 4 32 39 கிட்டத்தட்ட சேம் வந்துடும். அப்போ 24.8ன்னு வரும். அதை ரவுண்ட் ஆஃப் பண்ணி என்ன போட்டிருக்காங்கன்னா 25 அப்படின்னு போட்டிருக்காங்க. சரிங்களா? நமக்கு 24 அப்படிங்கிறது இல்லை, அதனால அதை எடுக்க முடியாது. அதனால அது பக்கத்துல என்ன இருக்குன்னா 25 இருக்கு. சரிங்களா? அப்போ அதை நம்ம எடுத்துக்கலாம். ஓகேவா? அடுத்து 4வது. அந்த வங்கி 4% தனி வட்டி கொடுத்தால் அப்போ ஃபார்முலா அப்ளை பண்ணுங்க. 15,000 4 × 73 நாட்கள் கொடுத்துருக்காங்க. இதை வருஷமா மாற்றணும். அப்போ 73/365. இதை அடி கொடுத்தீங்கன்னா 1/5 அப்படின்னு சொல்லி வரும். சரிங்களா? அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன போட்டுடலாம் அப்படின்னா 1/5ன்னு போட்டுருங்க. பை 100. 2 0க்கு 2 0 1 இங்க 3 0. அப்போ ஆன்சரு 120ன்னு வரும். சரிங்களா? அதை 15,000தோட கூட்டிடுங்க. இப்போ 15,020
120 ரூபா சரிங்களா. 15,000 ரூபாய் டெபாசிட் பண்றேன், ஒரு 73 நாளைக்கு 120 ரூபா வட்டி கிடைக்கும். அவங்க மொத்த தொகை தான் கேட்கறாங்க. அப்ப இது ரெண்டையும் கூட்டிங்க 15,120 வரும் சரிங்களா. அடுத்து 5வது சம். இதுவும் வந்து நமக்கு 8th ஸ்டாண்டர்ட் புக்ல உள்ள சம்மு தான். இந்த சம்ம நம்ம கொஞ்சம் நிறைய தடவை கேட்டிருக்காங்க சரிங்களா. பூச்சட்டி ஒன்றை ரூபாய் 528க்கு விற்று ஒரு பெண் 20% லாபம் பெறுகிறாள் சரிங்களா. ஸ்டார்டிங்க பொருளோட பிரைஸ் வந்து எவ்வளவு இருக்கும்னா 100% இருக்கும் சரிங்களா. இப்ப எவ்வளவு லாபத்துக்கு விற்கிறேன், 20% லாபத்துக்கு. அப்ப எவ்வளவுக்கு வித்திருப்பேன், 120%க்கு வித்திருப்பேன் கரெக்டா. அப்ப 120% அப்படிங்கிறது 528. கொஸ்டின் என்ன கேக்குறாங்க, 20% லாபம் வேண்டாம், 25% எனக்கு லாபம் வரணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப 25% லாபம் அப்படின்னா எத்தனை ரூபாய்க்கு வித்திருப்போம், 125%க்கு வித்திருப்போம் சரிங்களா. அப்போ 125% வந்து நமக்கு என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பெர்சன்டேஜ் கூடுச்சுன்னா விலையும் கூடும். அப்போ இது வந்து நேர்மாறு. நேர்மாறுல இருந்தால் என்ன பண்ணுவோம், தெரிஞ்ச பக்கத்தை தலைகீழா போடுவோம். 528 சரிங்களா. 25 5 125, இங்கே 24 வரும் சரிங்களா. இங்கே 1, இங்கே 2, மிச்சம் ஒரு 4, திருப்பி ஒரு 2. இது ரெண்டையும் பெருக்குங்க. இது ரெண்டையும் பெருக்குனா என்ன வரும், இதை வந்து 11 2 25 2 50 இன்ட்டு இங்கே ஒரு 11 இருக்கும் சரிங்களா. அப்போ ஆன்சரு 550 ரூபான்னு வரும் சரிங்களா. பி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். இந்த சம் நம்ம நிறைய தடவை கேட்டிருக்காங்க சரிங்களா. அடுத்து 6வது சம். சிம்பிளானது, பெர்சன்டேஜை மட்டும் எடுத்து விடுங்க. 400 இன்ட்டு 30% எடுத்து விட்டா 30/100 இன்ட்டு 25/100. 2 0க்கு 2 0 அடி கொடுத்துடலாம். 1 இங்கே 4, இதுவும் கேன்சல் ஆயிரும். அப்போ ஆன்சர் வந்து 30 அப்படின்னு சொல்லி வரும் சரிங்களா. சிம்பிளானது. அடுத்து 7வது சம். 600 X% என்பது 450 எனில் எக்ஸின் மதிப்பு என்ன அப்படின்னு கேட்குறாங்க சரிங்களா. 600 X% பார்க்குறேன், அது வந்து எனக்கு எவ்வளோ வருதுன்னா 450 வருது அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா. அப்படின்னா எக்ஸ் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. பெர்சன்டேஜை எடுத்து விடுங்க. எடுத்து விட்டா என்ன வரும், x/100 ஈக்குவல் டு 450. 2 0 2 0 நமக்கு எக்ஸ் தான் வேணும். இதை அப்படியே கீழே கொண்டு வந்துடுங்க. 4 6 6 7 6 42, மிச்சம் 3 30, 5 6 30 வரும் சரிங்களா. அப்போ சி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். இதுவும் நமக்கு 8th ஸ்டாண்டர்ட் புக்கில் உள்ள சம் தான் சரிங்களா. அடுத்து இதே மாதிரி நேற்று ஒரு சம் பார்த்துருப்போம் கரெக்டா. விகித சமம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா என்ன சொல்லியிருக்கோம், ஃபர்ஸ்ட் இதையும் கடைசி இதையும் பெருக்கிறது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், நடுவில் உள்ள 2 பெருக்கிறதுக்கு ஈக்குவலாக இருக்கும். எக்ஸ் இன்ட்டு 5, 1 இங்கே 5, 5 35. அப்போ எக்ஸ் வந்து 35ன்னு வரும் சரிங்களா. பி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். இது கொஞ்சம் ரிப்பீட்டடாக கேட்குறாங்க இந்த மாடலில், கொஞ்சம் பார்த்துக்கோங்க சரிங்களா. அடுத்து 9வது சம். மீ போ மா எல்சிஎம் வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சரிங்களா. இப்போ வெளியில் இருக்கிற நம்பருக்கு ஃபர்ஸ்ட் எல்சிஎம் பாருங்க. 8 48, 8ஆல் வகுத்தா 1 6. அப்போ என்னோட எல்சிஎம் வந்து 6 8 48 சரிங்களா. இப்போ ரெண்டுலேயும் என்ன இருக்கு, எக்ஸும் இருக்கு ஒய்யும் இருக்கு கரெக்டா. எல்சிஎம் லீஸ்ட் காமன் மல்டிபிள். அப்போ லீஸ்ட்டுக்கு ஆப்போசிட் ஹையஸ்ட். பவர்ல எது ஹையஸ்டா இருக்குன்னு பாருங்க. இங்க ஒரு 4, ஒய் பவர்ல ஒரு 4. அப்போ 48 x/4 y/4 அப்படின்னு சொல்லி வரும் சரிங்களா. சி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டா இருக்கும். அடுத்து 10வது சம். ராணி 100 வாழைப்பழங்களை ரூபாய் 320க்கு வாங்கினாள். அப்போ வாங்கிய விலை 100 பழம் வந்து 320 ரூபாய். அப்போ ஒரு பழம் வந்து விலை என்ன, ஒரு பழத்தோட வாங்கிய விலை என்ன வரும்னா 320/100. 1 0 1 0 ஆன்சரு 3.2 ரூபாய். இதான் எனக்கு ஒரு பழத்தோட வாங்கிய விலை. அதனை ஒரு டஜன் 60க்கு விற்றால். ஒரு டஜன் வந்து 60 ரூபாய்க்கு வித்துருக்கோம். ஒரு டஜனுக்கு எவ்வளவு பழம் இருக்கும், 12 இருக்கும் சரிங்களா. இப்போ 12 பழத்தோட விலை வந்து 60 ரூபாய். அப்போ ஒரு பழத்தோட விற்ற விலை வந்து என்ன வரும்னா 5 ரூபான்னு வரும் சரிங்களா. அப்போ 3.2க்கு வாங்கி 5 ரூபாய்க்கு விற்கிறேன், எனக்கு லாபம் தான். கொஸ்டின் வந்து என்ன கேட்குறாங்க அப்படின்னா லாபம் அல்லது நட்ட சதவீதம். லாபம் வந்து எவ்வளோ அப்படின்னா 5 மைனஸ் 3.2, ஆன்சரு 1.8 லாப சதவீதம்.
லாபம் பை அடக்க விலை அல்லது வாங்கிய விலை இன்ட்டு 100 இதான் ஃபார்முலா சரிங்களா. அப்போ 1.8 பை 3.2 இன்ட்டு 100 சரிங்களா. மேலைகளையும் 10ஆல் பெருக்கினீங்கன்னா புள்ளி கேன்சல் ஆயிரும். அப்போ 18 பை 32 இன்ட்டு 100 9 18 16 32 4 இங்கே 25ன்னு வரும் சரிங்களா. அப்போ 25 9 என்ன வரும் 180 225 பை 4ன்னு வரும் சரிங்களா. இதை டிவைட் பண்ணுங்க, கலப்பு பின்னமா எழுதிருங்க. 5 20 மிச்சம் 2 5 6 24 மிச்சம் 1 அப்போ 56 1/4% வரும் சரிங்களா. 56 1/4%. டி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும் சரிங்களா. வாங்கிய விலை பார்க்குறேன், விற்ற விலை பார்க்குறேன், அடுத்து லாபமா நஷ்டமா அப்படின்னு சொல்லி பார்க்கணும் சரிங்களா. உங்களுக்கு நல்லா புரிஞ்சுன்னா இந்த இதெல்லாம் நம்ம எழுதணும்னு அவசியம் கிடையாது சரிங்களா. ரொம்ப ஈஸியாக முடிச்சிடலாம். அடுத்து 11 என்ற தொடரில் அடுத்த உறுப்பு என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சரிங்களா. பி சி டி அடுத்து என்ன வரும் அப்போ இ வரும் சரிங்களா. அடுத்தது பாருங்க டி நடுவில் ஒரு ஈயை விட்டுட்டு எஃப், ஜியை விட்டுட்டு ஹச், அடுத்து ஐயை விட்டுட்டு ஜே, இஜே இருக்கிற மாதிரி ஆப்ஷன் இருக்கான்னு பார்த்தா ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்கும் சரிங்களா. சி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக வரும் ஓகேவா. அடுத்து 12வது சம் பாருங்க. இரு சிவப்பு மற்றும் இரு நீல நிற கட்டங்கள் இருக்கின்றன. இந்த 4 கட்டங்களையும் ஒன்றன் மேல் ஒன்று அடக்கினால் எத்தனை வித கோபுரங்கள் அமைக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்கலாங்க சரிங்களா. 2 சிவப்பு இருக்கு, 2 ப்ளூ இருக்கு சரிங்களா. ஃபர்ஸ்ட் எப்படி அடிக்கலாம், ரெட்டு ப்ளூ இது ஒரு பாசிபிள். அடுத்து ப்ளூ ரெட்டு சரிங்களா. அடுத்து ஆர் பி இது ஒரு பாசிபிள். அடுத்து பி ஆர் இது ஒரு பாசிபிள் சரிங்களா. அதுக்கப்புறம் ஆர் பி இது ஒரு பாசிபிள். அடுத்து பி ஆர் பி சரிங்களா. ஸோ எதுவுமே நமக்கு ரிப்பீட் ஆகிருக்காது கரெக்டா சரிங்களா. இப்போ மொத்தமாக எத்தனை பாசிபிள்னா 2 4 6 மொத்தம் 6 விதமாக அமைக்கலாம் சரிங்களா. இதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னு பாருங்க. அடுத்த சம் பாருங்க. 5 நபர்கள் 5 வேலைகளை 5 நாட்களில் முடிப்பர். ஸோ ஃபார்முலா என்ன, ஆல் 1 இன்ட்டு நாள் 1 பை வேலை 1 ஈக்குவல் டு ஆல் 2 இன்ட்டு நாள் 2 பை வேலை 2 அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுங்களேன். 5 இன்ட்டு 5 பை 5 ஈக்குவல் டு 50 நபர்கள் 50 வேலைகளை எக்ஸ் கண்டுபிடிக்கணும். இங்கே 50 இதுவும் கேன்சல் ஆயிடும், இதுவும் கேன்சல் ஆயிடும். அப்போ எக்ஸ் வந்து 5ன்னு வரும் சரிங்களா. ஏ ஆப்ஷன் வந்து நம்ம கரெக்டாக இருக்கும். ரொம்ப சிம்பிளான சம். அடுத்து 14 இணைகரத்தின் அடிப்பக்கமானது அதன் உயரத்தை போன்று 3 மடங்கு சரிங்களா. பேஸ் வந்து எப்படி இருக்குன்னா உயரத்தை போல 3 மடங்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. இருப்பின் அடிப்பக்கத்தை காணுங்க. பரப்பு ஃபார்முலா என்ன வரும், பி இன்ட்டு ஹச் ஈக்குவல் டு 192. அப்போ இந்த பி இருக்கிற இடத்துல நம்ம என்ன போட்டுடலாம் 3Hன்னு போடுங்க சரிங்களா. அப்போ என்ன வரும்னா 3 இன்ட்டு ஹச் இன்ட்டு ஹச் ஈக்குவல் டு 192. அப்போ ஹச் ஸ்கொயர் ஈக்குவல் டு 1 இங்கே 6 3 18 மிச்சம் 1 64. ஹச் வந்து 8ன்னு வரும் சரிங்களா. அதை தூக்கி இதில் சப்ஸ்டியூட் பண்ணிடுங்க. அப்போ பி ஈக்குவல் டு 3 இன்ட்டு 8 ஆன்சரு 24ன்னு வரும் சரிங்களா. பி ஆப்ஷன் கரெக்டாக இருக்கும். இப்படி பண்ணலாம், அல்லது வேற எப்படி பண்ணலாம் அப்படின்னா பி இன்ட்டு ஹச் ஈக்குவல் டு 192. நமக்கு அடிப்பக்கம் தான் கேட்குறாங்க சரிங்களா. அப்போ இந்த 3யை கீழே கொண்டு வந்துருங்க. அப்போ பி பை 3 ஈக்குவல் டு ஹச்ன்னு வருமா. அப்போ பி இன்ட்டு இந்த ஹச் இருக்கிற இடத்துல என்ன போடுங்கன்னா பி பை 3 ஈக்குவல் டு 192. அப்போ பி ஸ்கொயர் ஈக்குவல் டு இது அந்த பக்கம் போனால் 6 27 576 வரும். ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் ரூட் எடுத்தீங்கன்னா என்ன வரும்னா 24ன்னு வரும். அதே ஆன்சர் தான் நமக்கு வரும் சரிங்களா. 24 ரெண்டு விதமாக செய்யலாம். இப்படி பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும் சரிங்களா. அடுத்து 15வது சம் பாருங்க. 10% ஆண்டு வட்டியில் அரை ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்பட்டால் அசல் வந்து எவ்வளோ டெபாசிட் பண்ணுறோம்னா 4400. ஆறு வந்து 10% ஆண்டு வட்டியில் அரை ஆண்டுக்கு ஒரு முறை சரிங்களா.
எவ்வளோவா எனக்கு கிடைக்குது 4851 சரிங்களா. அப்போ எனக்கு வட்டி எவ்வளோ கிடைக்குதுன்னு பாருங்களேன். 4400 1 5 4 451 கிடைக்கும் சரிங்களா. இது எப்பவும் போலவே பண்ணுங்களேன். 4400 10% பார்க்கக்கூடாது, என்னன்னா 5% பார்க்கணும். ஏன்னா அரை ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடுறோம் சரிங்களா. அப்போ 5/100 எத்தனை ஸ்டெப்பு பண்ணும்போது எனக்கு அந்த 451 கிடைக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம் சரிங்களா. 2 0 2 0 5 20 மிச்சம் 2 5 20 22 வரும் கரெக்டா. அடுத்து வந்திருக்கிற 220க்கு 5% எவ்வளவுதுன்னு பாருங்க. இதுவும் கேன்சல் ஆயிரும். 1 இங்க 2 1 இங்க 11 வரும் சரிங்களா. இப்போ கிட்டத்தட்ட பக்கத்துல வந்துருச்சு சரிங்களா. இது 2ஆல பெருக்குங்க, இதை 1ஆல பெருக்குங்க. 440 இங்க ஒரு 11 சரிங்களா. அப்போ 451 கரெக்டா வந்துருச்சா. அப்போ 2 ஸ்டெப்பு சரிங்களா. அப்போ n = 1 வருஷமா இருக்கும். அப்போனா தான் அரை ஆண்டுக்கு பார்க்கும்போது ஒரு வருஷத்துக்கு 2 அரை ஆண்டு இருக்கும் சரிங்களா. அப்போ ஆன்சர் வந்து என்ன வரும்னா 12 மாதங்கள் அப்படின்னு சொல்லி வரும் சரிங்களா. ஸோ இன்னைக்கான 15 கொஸ்டின்ஸ் பார்த்துருந்தோம். இதுல இது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் சரிங்களா. அது போக இது வந்து கொஞ்சம் வித்தியாசமா இருந்துச்சு இந்த சம்லாம் சரிங்களா. ஸோ நாளைக்கு அடுத்த 15 கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். தேங்க்யூ.